Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸை ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நம்ம குவிஸ் டைப் ஆஃப் 1 மார்க்ஸ் கொடுக்குறோம். புக் பேக் 1 மார்க்ஸை நீங்கள் நிறைய விதமாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. புக்கை வச்சுன்னு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அல்லது கைடு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, அல்லது கொஷின் பேப்பர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஒரு ஸ்டைல் ஆஃப் ப்ராக்டிஸ். இன்றைக்கி நாங்கள் கொடுக்குறது உங்களுக்கு குவிஸ் டைப், அதாவது கூகுள் ஃபார்மில் கொடுத்துருவோம். இப்போ இந்த லிங்க் இருக்குது பாருங்கள், இந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் சாப்டர் 2 1 மார்க்ஸ் பை மெட்ரோ கருணாகரன் இருக்கும். நீங்கள் உங்களுடைய நேம் இங்கே டைப் பண்ணிடலாம். நேமை டைப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஷின்ஸாக படிச்சுட்டு அதோடைய ஆன்சர்ஸை நீங்கள் மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் கொஷின்னு ஏ தான் ஆப்ஷன்னா நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம், இல்லை சார் பி தான் சார் ஆப்ஷன்னா அதை மார்க் பண்ணிக்கலாம், இல்லை சி தான் வேணும்னா அதை மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஆன்சரோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டி ஆப்ஷன், சி வேண்டாம், டி தான் வேணும்னா அதை நீங்கள் போய் எதுவும் பண்ண தேவையில்லை, டியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சி போயிடும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் வேல்யூஸு இதில் இருக்கும் உங்களுக்கு. அப்போது கொஷின் படித்து பாருங்கள், கொஷின் படித்து பாருங்கள், ஜூம் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஷின் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜூம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ஆன்சர்னு தோணுதோ அந்த ஆன்சர் நீங்கள் மார்க் பண்ணலாம். அப்போது இதில் ஈக்குவல் டிவிஷனுடைய ஆரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆரோட வேல்யூ 0லேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குல்ல. அப்போ எது உங்களுக்கு ஆப்ஷனாக இருக்குதோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கிட்டு ஆன்சரை டிக் அடிச்சுக்கிட்டே வர வேண்டியது தான். அப்போ இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா சப்மிட்னு கேட்கும். நீங்கள் சப்மிட் பட்டனை அழுத்தி விட்ருங்க. அழுத்தி விட்டோன்னே வியூ ஸ்கோர் கேட்கும். எத்தனை மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா போய் வியூ ஸ்கோர் அழுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஷின் தான் எழுதினேன். இப்போ ஒரு கொஷின் இருந்தாலும் அது ஒன்று ரைட்டு காட்டுது. இன்கேஸ் தப்பாக இருந்தால் அது தப்புன்னு காட்டிட்டு எது கரெக்டான ஆன்சரோ அந்த ஆன்சரையும் கீழே காட்டும். இப்போ ஃபீட்பேக் குட்னு காட்டியிருக்குது. இப்போது நான் வேறு எந்த கொஷினுமே அட்டன் பண்ணல, அப்போது எதுவுமே கொடுக்கல, ட்ரை அகெயின் கொடுத்துருச்சு உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா அது தப்புன்னு காட்டும். தப்புன்னு காட்டிட்டு இன்ட்டு போட்டு தப்புன்னு காட்டும், எது ரைட்டோ அதோடைய ஆன்சர் காட்டும். இப்போ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கொஷின்ஸை ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.